இன்று நாம் பார்க்கும் குறள் 148. பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர்க்கு நிறைவான ஒழுக்கமும் ஆகும். சாலமன் பாப்பையா உரை. அடுத்தவன் மனைவியை மனத்துள் எண்ணாத பேராண்மை அறம் மட்டுமன்று, சான்றோர்க்கு நிறைவான ஒழுக்கமும் ஆகும். திருவள்ளுவர் விளக்கம். திருவள்ளுவர் இக்குறளில் 2 முக்கியமான கருத்துக்களை வலியுறுத்துகிறார். பிறரின் மனைவியை நோக்காதது ஒரு பெரிய சாமர்த்தியம், மனவீரியம். இது அறம் மட்டுமல்ல, உயர்ந்த சான்றோரின் முழுமையான ஒழுக்கம் என்றும் கூறுகிறார். பிறரின் மனைவியை எண்ணுதல் மனிதனை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லும் என்பதை வள்ளுவர் பல குறள்களில் எச்சரிக்கிறார். அந்த எண்ணமே வராதபடி மனதை நியந்திரிப்பவன்தான் உண்மையான பெரியோன். அவனே சான்றோர் எனப்படும் உயர்ந்த நிலையை அடைந்தவன். இது வெறும் தவறு தவிர்ப்பது அல்ல, தன் மனத்தை முழுமையாக அடக்கத்தில் வைத்திருக்கும் உயர்ந்த நெறி என்கிறார் வள்ளுவர். சாலமன் பாப்பையா இந்த விளக்கத்தில். சாலமன் பாப்பையா கூறுவது, உண்மையான சான்றோன் என்பவன் பிறர் மனைவியை நோக்குவதோ நினைவதோ இல்லாத மன ஒழுக்கம் கொண்டவன். அது ஒரு மனிதனின் குணநலனையும் அறநிலையையும் மன அடக்கத்தையும் குடும்ப மரியாதையையும் காக்கும் மிக முக்கியமான குணம். அது பேராண்மை, உடல் வலிமை அல்ல, மன வலிமையின் உச்சம் என்று அவர் அழகாக விளக்குகிறார்.